கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், பைபிள் இல்லாத காலங்கள்ல உலகத்துல என்ன இல்ல? பைபிள் இல்ல. பைபிள் இல்லாத காலங்கள்ல ஒரு மனுஷனால தேவனோட என்ன செய்ய முடிஞ்சிருக்கு? என்னது? சஞ்சரித்தல். என்னது? ஹாய் சொல்றதா? வாழ்தல், வசித்தல், தங்கி இருத்தல், தேவனோட சஞ்சரிக்க முடிஞ்சிருக்கு பைபிள் இல்லாத காலத்துல. கர்த்தர் நல்லவர். தேவனோட சஞ்சரிக்கும் போது ஏனோக்கால என்ன செய்ய முடிஞ்சிருக்கு? காணப்படாமல் போயிட்டான். அது லிட்டரலா பிசிக்கலா நடந்த விஷயம் அது. ஆனா நம்ம தேவனோட சஞ்சரிக்கும் போது ஸ்பிரிச்சுவலா நாம காண போயிருவோம். இது ஸ்பிரிச்சுவல். நாம காணாம போயிருவோம்னா என்ன அர்த்தம்? நான் என்கிறவன் காணாம போயிருவான். நான்ங்கிறவன் போயிருவான். உலகத்தை மறக்கிறதும் உலகத்தை வெறுக்கிறதும் தேவனோட சஞ்சரிக்கும் போது நடக்கிற விஷயம். உலகத்தை மறக்கிறதும் உலகத்தை வெறுக்கிறதும் இந்த ரெண்டுமே நடக்கணும்னா தேவனோட சஞ்சரிச்சா மாத்திரம்தான் சாத்தியம். ஆமே. யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிக்கலாம் சத்தமா? யாரு? மந்தைக்கு மேய்ப்பன். மேய்ப்பன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு கவனிங்க. யோவான் 10:4 ஜீசஸ் ஒரு ஆடை பற்றிய ஓமைய சொல்றாரு. அதுல இன்னும் வெளியே வராத நிறைய ரகசியம்லாம் இருக்கு. கிறிஸ்தவத்துல இன்னும் வெளியவே வரல. அது ஆடை பற்றிய அந்த ஓமையில அவர் பேசுற அந்த யதார்த்தத்தை என்ன பேசுறாருன்னா, ஒரு தொழுவத்துல ஆடுகள் இருக்கு. அந்த தொழுவத்தின் அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன், தொழுவத்தின் ஓனர் வர்றாரு. வந்து கேட்ட திறக்கும் போது கேட்ட திறந்து விடுறாங்க. போறாரு. உள்ள போய் ஆடுகள் என்ன செய்யறாரு? வெளியே விடுறாரு. மேய்ப்பன் ஆடுகளை வெளியே விடுறாரு. வெளியே விட்டவனையும் ஆடுகளை என்ன செய்யும்? வெளியே வந்துடும். சரியா? இதுல பியூட்டி என்னன்னா, அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, யதார்த்தம் என்ன, நடைமுறை என்னன்னா, அவன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு பின்பாக இல்லை. வேர்ட நல்லா கவனிங்க. ஆடை வெளியே அனுப்புறாரு. ஓகே, ஆடுகள் வெளியே வந்துச்சுன்னா ஆடுகளுக்கு பின்னால போறது மரபா, முன்னால வர்றது மரபா? எது நடக்கும்? ஆடுகளுக்கு முன்னாடி போறதுதான் மரபு. இப்படி எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? நமக்கு எப்படி தோணுது? ஆடை விட்டாச்சு பின்னாடி போவாரு. அப்படி இல்ல. ஆடுகளை வெளியே விட்ட பிறகு அவைகளுக்கு முன்பாக மேய்ப்பன் நடந்து போவான். அப்ப மேய்ப்பன் முன்னாடி, ஆடுகள் பின்னாடி. இதான் வரிசை, இதான் ஆர்டர். மேய்ப்பன் முன்னாடி, ஆடுகள் பின்னாடி. சரி, அடுத்து. ஆடுகள் அவன் சத்தத்தை, மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. முன்னில்ல, பின். அப்ப ஆடுனா யாருக்கு பின்னாடி செல்லணும்? மேய்ப்பனுக்கு பின்னாடி செல்லணும்.
மேய்ப்பனுக்கு முன்னாடி சென்றால் அத மேய்ப்பன் ஆடு கிடையாது. ஆமென். சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், முக்கியமான வார்த்தை அது. அதான் இன்னைக்கு பாயிண்ட். அடுத்தது போறோம் நம்ம. சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். கவனிங்க, தேவனுடைய சப்தத்தை, தேவனுடைய சவுண்ட், தேவனுடைய உணர்த்துதல், தேவனுடைய அந்த பேச்ச, தேவனுடைய சப்தத்தை எல்லா ஆடுகளும் கேட்கிறது. நம்புறீங்களா? எல்லா மனுஷரும் யார் சத்தத்தை கேட்கிறார்? தேவ சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. தேவ சத்தத்தை கேட்கிறாங்க. நம்புங்க நான் சொல்றது. தேவ சத்தத்தை எல்லாருமே கேட்கிறாங்க. எல்லாருமே கேட்கிறாங்க தேவ சத்தத்தை. பாட்டின் மூலமா, பிரசங்கத்தின் மூலமா, எப்படியோ தேவ சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க. கேட்கிறாங்களா? கேட்கிறாங்க. ஆனா அவருடைய ஆடுகளே அது தேவ சத்தம் என்று அறியும். எல்லாரும் தேவ சத்தத்தை கேட்டாலும் அதை எல்லாரும் தேவ சத்தம் ஒத்துக்க மாட்டாங்க. அவருடைய ஆடுகள் தான் அது தேவ சத்தம்ட்டு அறியும். அதான் சொல்றாரு ஜீசஸ், அவைகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். சத்தத்தை அறிஞ்சிருக்கு. இது யார் சத்தம்? இது ஏன் ஆள் சத்தம். இது ஏன் ஆளு சத்தம். அவனுடைய ஆடுகள் சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியினால் சத்தியத்துக்கு செவி கொடுக்கும். சத்தியத்தை அறிந்திருக்கிறபடியினால் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆமை. அப்ப எல்லா ஆடுகளும் என்ன சத்தத்தை கேட்குது? ஆனா அவருடைய ஆடுகள் தான் இது தேவ சத்தம்னு அறியும். அதனாலதான் அவருடைய ஆடுகள் அவருக்கு பின் செல்கிறது. ஏன் அவருடைய ஆடுகளால அவருக்கு பின்னாடி செல்ல முடியுது? சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா சத்தத்தை அதை அறிஞ்சிருக்கு. இது என்னாலோட சத்தம். அந்நினுடைய சத்தத்தை அறியாதிருக்கிறபடியினால் அவைகள் அவனை விட்டு ஓடிப்போம். அடுத்து சொல்வார், அந்நினுடைய சத்தத்தை அறியாதிருக்கிறபடியினால். அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதிரியின் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவைகள் அவனுக்கு பின் போவதில்லை. நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? அது எதிரியின் சத்தம். டே, இது அவன் சத்தம்டா. சபைக்கு போகாதன்னு சொல்றான், இது அவன் சத்தம். இயேசுவை நம்பாதன்னு சொல்றான், இது அவன் சத்தம் தாட்டே, போகாது. புரியுதுங்களா? அப்ப அந்நியனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அறியாதிருக்கிறபடியினால். அப்படித்தானே? எப்படி வந்திருக்கு வசனம்? அறியாதபடியினால். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? எதிரின் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். அப்ப மேய்ப்பன் சத்தத்தை அறிஞ்சிருக்கனாலதான் பின்னாடி போகுது. எதிரின் சத்தத்தை அறிஞ்சிருக்கனாலதான் பின்னாடி போக மாட்டேங்குது. ஓவர். ஆமை. இதுக்குத்தான் தேவன் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே வருவார். என்ன ட்ரைனிங்? அவர் சத்தத்தை நாம அறிகிற வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டே வருவார். இதான் என் சத்தம், நல்லா கேளு, கேட்டு மனசுல பதி. இதான் என் சத்தம். நான் பேசுனா இப்படிதான் பேசுவேன். நான் பேசுனா இப்படிதான் பேசுவேன். என் பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும். இதை நோக்கிதான் இருக்கும். என் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். இதுதான் தேவ சத்தம். திரும்ப திரும்ப பேசி பேசி நம்மளை பதிய வைப்பார். எதை? அவர் சத்தத்தை. ஆமீன். அப்ப அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறியும். ஆனா அவருடைய ஆடுகளுக்கு அவர் சத்தத்தை பேசி பேசி பழக்கம் கொடுத்து பழகி பழகி அறியும். இது அவர் சத்தம். இது பொய். யூடியூப்ல பார்க்கும்போது, செய்தியில பார்க்கும்போது, இது தப்பாச்சே. எப்படி சொல்றோம்? சத்தத்தை கேட்டாச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்மை குறித்து கர்த்தரிடத்தில் ஒரு நோக்கம், ஒரு ட்ரீம், கனவு, ஒரு திட்டம், ஒரு பிளான் இருக்கு. இல்ல, எது கரெக்ட்? எதை டிக் பண்ணலாம்? நம்மளை குறித்து, என்ன குறித்து ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம், ஒரு ட்ரீம், ஒரு கனவு, ஒரு திட்டம், ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு கிறிஸ்தவத்துல. அப்படியா பிரதர் சொல்றீங்க? பிரதர் அப்படியா பிரதர், அடுத்த பிரதர் அப்படி போயிடுறாங்க. அவங்க நம்பிக்கையே இல்லை அதுல.
நம்மை குறித்து தேவனிடத்துல என்ன இருக்கு? ஒரு ட்ரீம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. சங்கீதம் 139:16 என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கர்த்தாவே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்புறம் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் ரெடியாகும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இது எதை காமிக்குது? நாம எவ்வளவு ஒரு முக்கியமான ஆளுன்னு காமிக்குதா, காமிக்கலையா? மெனக்கெட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்து எதுவுமே இல்லாதப்ப அந்த கை எழுதுறாரு, கால் எழுதுறாரு, அது எப்ப உருவாகும்னு எழுதி வைக்கிறாரு. என்னத்துக்கு? உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னத்துக்கு? அது என்னத்துக்கு? இப்ப தேவன்ட்ட என்ன இருக்கு? ஒரு உறுப்புக்கே புக்குனா அப்ப என் வாழ்க்கைக்கு ஒரு புக்கு இருக்காதா? என் கைக்கே ஒரு புக்கு இருக்கு அவர்கிட்ட. இந்த கையினால செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஒரு புக்கு இருக்காதா? என்ன இருக்கு அப்பெல்லாம் தேவன்ட்ட? கனவு இருக்கு. ரெண்டாவது, நாம ஒரு பிள்ளையை பெறுறோம்னு வச்சுக்கோமே, ஒரு ஆண் குழந்தையை பெறுறோம். பெத்து வளர்ந்து எல்கேஜி இப்படி சேர்க்கும் போது அந்த பிள்ளையை குறித்த ஒரு கனவு இல்லாம வாழ்ந்துட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க. நீங்க பிள்ளை என்ன போறீங்க? பிள்ளை டாக்டர் ஆளுங்க, கை நிறைய சம்பாதிக்கணுங்க, ஃபாரின்னா போகணுங்க, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணுங்க. இதெல்லாம் யார் சொல்றது? அவன் சொல்லல, யார் சொல்றது? பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப தான் பெற்ற பிள்ளையின் நிமித்தம் பிள்ளை மேல பெத்தவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு நல்ல தகப்பன்னா, நல்ல தாய்னா என்ன இருக்கும்? கண்டிப்பா டெஃபினட்டா என்ன இருக்கும்? கனவு இருக்கும். ஒரு நல்ல தகப்பனுக்கும் நல்ல தாய்க்குமே இப்படி ஒரு தான் பெத்த பிள்ளை மேல ஒரு கனவு இருக்குமானால், நம்மளை படைச்ச நல்ல கடவுளுக்கு நம்மளை குறித்து என்ன இருக்கணும்? கனவு இருக்கணும். ஆமேனா இல்லையா? இருக்கு. ஆமேன். நம்மளை குறித்து கர்த்தரிடத்தில் ஒரு நோக்கம், கனவு, திட்டம் இருக்கு என்பது அப்படி நம்புறது புழக்கத்துல இருக்கு. ஜெனரலா நம்புறாங்க. இருக்கு பிரதர், சிஸ்டர், உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு சிஸ்டர். தேவனிடத்துல உங்களை குறித்து ஒரு கனவு இருக்கு சிஸ்டர். தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறா உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம பேசுறோம், இதெல்லாம் உட்கார்ந்து கேட்கறாங்க. இதெல்லாம் நம்புறது என்னது? நம்ம புழக்கத்துல இருக்கு. யூடியூப்ல பார்த்தா தெரியும், இதெல்லாம் புழக்கத்துல இருக்கு. அடுத்து எப்படி நம்ப மாட்டோங்கிறதா இப்ப பிரச்சனை. இதை நம்பிடுவோம். அடுத்து அந்த திட்டத்தை நீங்க ஸ்பாயில் பண்ணிடுறாங்க பிரதர். அந்த கனவை நீங்க கெடுத்து போட்டுறாதீங்க. அவர் உங்களை டாக்டராக நினைச்சிட்டு இருக்கிறாரு, கெடுத்து போட்டுறாங்க பிரதர். வந்துருங்க, வீணாக்கிறாதீங்க கனவை. அவர் திட்டத்தை நீங்க கெடுத்து போட்டுறாதீங்க பிரதர். உங்களை அப்படி ஆக்க நினைச்சிட்டு இருக்கிறாரு, கெடுத்து போட்டுறாதீங்க. அடுத்து நம்ம இப்படி பேசியிருப்போம், நம்ம என்ன செஞ்சிருவோம்? கெடுத்து போட்டுருவோம், வீணாக்கிடுவோம், நாசமாக்கிடுவோம். போச்சு. இந்த மனுஷனை குறித்து தேவன்ட்ட பயங்கரமான கனவு இருந்துச்சு, கெடுத்துட்டாங்க, செத்து போயிட்டான் பாருங்க. அப்ப நல்லா கவனிங்க, என்ன குறித்து தேவன்ட்ட பயங்கரமான கனவு இருந்தும் நான் அதை கெடுத்து போட முடியுமே. ஆனால் முக்கியமான வார்த்தை பேசுறேன், என்னை குறித்து தேவன்ட்ட பலமான, அதிபயங்கரமான, மகிமையான, என்னாலேயே நம்ப முடியாத பெரிய கனவு, திட்டம், நோக்கம் இருந்தும் நான் நினைச்சா அதை கெடுத்து போட முடியும், வீணாக்க முடியும், நாசமாக்க முடியும், நடக்க விடாம பண்ண முடியும் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்குமானால், அவர் என்னை குறித்து பயங்கரமான கனவு கண்டும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? நீ பிஎம் ஆக போறடா, நான் கனவு வச்சிருக்கேன் சொல்லிட்டாரு. ஆனா பாரு, நீ நினைச்ச கெடுத்து போட்டுருன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பேன் நானு.
ஐயோ கெடுத்துப்பட்டுறக்கூடாது, கெடுத்துப்பட்டு இப்படியாதான் ஓடுவேன் நான், என்ன சந்தோஷம் இருக்கு எனக்கு. ஆனா இப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். அதனாலதான் திட்டம் இருக்கு, கனவு இருக்கு, பெருசா இருக்கு, எல்லாம் சொல்லியும் இதை நம்ம சொன்னோடையும் அது புசுன்னு போகுது. இப்படி சொல்லி கொடுத்துறோமா, கெடுத்துப்படுறாங்க பிரதர், ஒழுங்கா வாழுங்க பிரதர், இப்படி சொல்லி கொடுத்துறோமா, அது போச்சு. அது ஏன் அப்படி சொல்லித்தரோம்னா அது காரணம், இன்னைக்கு அதான் டாபிக் முடிப்போம். ஏன் அப்படி சொல்லித்தரோம் அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் ஒண்ணு, திட்டம் இருக்கு, கனவு இருக்கு, நோக்கம் இருக்கு அப்படிங்கறது நம்புறது புழக்கத்துல இருக்கு. சமீபத்துல யூடியூப் பார்த்ததுனால வந்த வெளிச்சம், பைக்கில் போயிட்டு இருக்கும்போது வந்த வெளிச்சம் அது இருக்கு. ஆனா என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா, அப்படி மிஸ் பண்றோம். ஆனா மிஸ் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னா, அந்த நோக்கத்தை, கனவை, திட்டத்தை அவர் எப்படியும் நம்ம மூலமா நிறைவேற்றுவார். என்னவாரு? நிறைவேற்றுவாரு என்று நம்புவது மாத்திரம்தான் புழக்கத்துல இல்ல. நம்ம விசுவாச புழக்கத்துல அது கிடைக்கல, பார்க்க முடியல. பிரதர் எப்படியும் பிரதர் உங்களை பிஎம் ஆக்கணும்ட்டு தேவன் சித்தமா இருக்கிறார் பிரதர். பயங்கரமான போஸ்டிங் பிரதர், நீங்க சைன் பண்ணா இந்தியாவே முடிஞ்சு, பயங்கர போஸ்டிங். அப்படியா பிரதர்? ஆமா. ஆனா நீங்க ஒழுங்கா இருக்கணும், சரிங்களா? இல்லன்னா போச்சு. ஒழுங்கா இருக்கணும், பார்த்து பார்த்து நடங்க அப்படின்னா அவன் என்ன செய்வான் பாவம். இப்ப இதே எப்படி சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் உங்களை இந்தியாவுக்கே பிஎம் ஆக்க தேவன் சித்தமா இருக்கிறார். பக்கா போஸ்டிங், இந்தியாவே கீழே இருக்கு பிரதர். அப்படியே பிரதர்? ஆமா. ஆனா கவலைப்படாதீங்க, உங்களை பிஎம் ஆக்காம அவர் சீட்ல உட்கார மாட்டார். உங்க கனவை நிச்சயம் பலிக்கும். தேவன் உங்களை குறித்து கண்ட கனவை நிச்சயம் நிறைவேற்றிதான் சீட்ல உட்காருவாருங்க. இப்ப எப்படி இருப்பான்? கவலைப்படுவானா? தைரியமா இருப்பானா? தில்லா நடப்பானா? ஆமீன். என்ன சொல்ல வர்றேன்னா, ஒருவேளை அந்த நோக்கம் நமக்கு தெரியாம இருந்தாலும், என்ன குறித்த கனவு, என்ன குறித்த தேவ திட்டம், என்ன குறித்த தேவ நோக்கம் எனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா தேவன் அதை தெரியப்படுத்த வருவார். என்ன வருவாரு? தெரியப்படுத்த வருவார். மோசைக்கு வந்தாரா? கிளியரா வந்தாரா? முட்செடியின் உண்டான அக்னி ஜுவாலையிலே கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி, படிக்க முடியாத நேரம் இல்ல, தோன்றி என்ன நோக்கம் தெரியுமாடான்னு சொல்ல வர்றாரு. நீ என்னடா எகிப்துல அப்படி வாழ்ந்த, இப்ப வனாந்தரத்துல இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற, இதான் உன் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா? என் நோக்கம், உன்னை குறித்த என் நோக்கம் வேற. இங்க வா, போய் பார்வன்ட்ட போய் பேசி ஜனங்களை வெளியே கொண்டு வா, இதான் என் நோக்கம் சொன்னாரா? ஆனா யாருக்கு தெரியல? மோசைக்கு தெரியல. அப்ப மோசேக்கு தன்னுடைய தேவனுடைய தன்னுடைய நோக்கம் என்ன, தனக்கான தேவனுடைய கனவு என்னன்னு தெரியாம இருந்தாலும் தேவன் என்ன செய்ய வர்றாரு? தெரியப்படுத்த வர்றாரு. வந்தாரா இல்லையா? வந்தா. சரிங்க, இப்ப தெரிஞ்சு போச்சா நோக்கம்? மோசைக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதான் என் நோக்கம் ஆண்டவரே. ஓ, எகிப்து ராஜாவையே நான் சரண்டர் பண்ண வைக்க போறேன்னா, இத்தனை லட்ச ஜனங்களை நான் எகிப்துல இருந்து விடுதலையாக்க போறேன்னா, இவ்வளவு பெரிய திட்டமா என்ன வச்சு போட்டிருக்கீங்க. ஏன் அப்பா அப்படி சொன்னோனையும் மோசையை குறித்த தேவனுக்கு உண்டான கனவு ரொம்ப பிடிச்சு போச்சோ. செம ஆண்டவர், பின்னிட்டீங்க, எப்படிப்பட்ட ட்ரீம் என்ன பத்தி வச்சிருக்கீங்க, சூப்பர் ஆண்டவர், இந்த வர என்ன டோன் அப்படி சொன்னானா? நோக்கத்தை தெரியப்படுத்தியாச்சு. நோக்கம் தெரியாம இருந்த மோசேக்கு தேவன் என்னத்தை செய்ய வந்தாரு? தெரியப்படுத்த வந்துட்டாரு. தெரிஞ்சு போச்சு மோசேக்கு நோக்கம்னு. இப்ப என்ன சொல்றாரு? நீ அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பு. அப்பல என்ன சொல்றாருன்னா, என்ன குறித்த கனவை இந்த அவனுக்கு எழுதுங்க, இந்த அவனை பிஎம் ஆகுங்க, இந்த அவனாகுங்க, என்னை விட்டுருங்க. டேய், உன்னைத்தான் பிஎம் ஆகுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என் ட்ரீமே அதான். இவன் அடுத்தால கை காமிக்கிறான். அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்பும், என்னை விட்டுரும். இப்ப பிடிக்கல, வேண்டாம், மாட்டேன். சித்தம் தெரியாம இருந்த மோசைக்கு சித்தம் தெரிஞ்சு போச்சு.
இப்ப நோக்கம் தெரிஞ்ச மோசைக்கு பிடிக்க மாட்டேங்குது. நோக்கம் பிடிக்கல, வேண்டாம், மாட்டேன்னு ஓடுறான். விட்டாரா? தெரியாம இருந்தாலும் விட மாட்டாரு. பிடிக்கலன்னு சொன்னாலும் விட மாட்டாரு. அப்புறம் நம்ம அஜாக்கிரதையா இருந்தாலும் தெரிஞ்சிருச்சு, கனவு நிறைவேறும், அதை பத்தி கண்டுக்காம எனக்குனேன்னு உங்க போக்குல வாழ்ந்துட்டு இருந்தாலும் விட மாட்டாரு, வந்துருவாரு. இப்படித்தான் சொல்லி தரணும். ஆமீன் சொல்லுங்க. நினிவே மக்களை சாக விடாம தடுக்கணும். யாரை கொண்டு? யோனாவுக்கு. பெரிய ஊழியம் அது. யோனா ஒத்துக்கிட்டானா? முடியான்ட்டான். அழிக்கிறான் தான் போறேன், அவங்கள திரும்ப நீங்க ரசிக்கிறாத நான் போக மாட்டேன், ஆள விடுங்க அப்படின்ட்டான். ஆனா அந்த ஊழியத்தை யார் தான் செய்யணும்? அது யாருக்கான கனவு? யோனாவுக்கே உரிய தேவ கனவு. இத யோனா பிடிக்கல, மாட்டேன், வேண்டான்னு ஓடினாலும் ஒரு சிங்கிள் மனுஷனுக்காக, இந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு, சிங்கிள் மனுஷனுக்காக சமுத்திரமே கதறு. தூக்கி போட்டோன்னே, தூக்கி போறதுக்கு முன்னாடி சமுத்திரம் குலுங்குது. இறைச்சல், ஒரே இறைச்சல், பயங்கர இறைச்சல். அவனால கப்பலை ஓட்ட முடியல. பாத்தீங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கனவு என்னமோ யோனாவுக்குரியது, தேவனுக்குரியது கிடையாது. கனவு என்னமோ மோசைக்குரியது. ஆனா இதுல யார் இன்வால்வ் ஆகுறாங்க? யாருடைய கை முந்தி நிக்குது? இத காமிங்க அப்படி சொல்றேன். யோனாவுடைய கையும் மோசையுடைய கையும் பிந்தி நிக்குது. ஆனா தேவனுடைய கை தான் முந்தி நிக்குது. ஆனா கனவு யாருடையது? கனவு யார் காணுது? கனவு யாரு காணுது? யோனாவுக்கானது. யோனாவை குறித்து தேவன் ஆசைப்பட்டது. ஆனா யோனாக்கு அந்த ஆசை கிடையாது. ஆனா விட மாட்டேங்கிறார். மோசையை குறித்து தேவன் ஆசைப்படுறாரு. மோசை நீ விடுவிக்கண்டா ஜனங்கள், இவர் ஆசைப்படுறாரு. ஆனா மோசை ஆசைப்பட மாட்டேங்கிறான். ஆனா விட்டாரா? விட மாட்டார். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, முடிப்போம், அந்த திட்டத்தை என்ன செய்வாரு? தெரியாட்டுனா தெரியப்படுத்த வருவாரு. தெரிஞ்சும் நாம கண்டுக்காம இருந்தோம்னா கண்டுக்கும்படி நடத்துவாரு. தெரிஞ்சும் நமக்கு பிடிக்கல, மாட்டோம்னா விட மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? பிரதர், உங்களை குறித்து தேவன்ட்ட ஒரு கனவு இருக்கு பிரதர், கவலையே படாது. நீங்களே நினைச்சாலும் உங்களை குறித்த அந்த கனவை உங்களால கெடுக்க முடியாது பிரதர். அது நீங்க சாகுறதுக்குள்ள பழிச்சு முடிஞ்சிரும் பிரதர். இப்படி சொல்லுங்க, பயப்பட மாட்டான், எல்லாம் நிப்பான், பண்ணியே தீர்வாரு. ஆமென். ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு கனவை அவர் நிறைவேற்ற, நிஜமாக்க, நம்ம குறித்த ஒரு நோக்கத்தை, நம்மளை குறித்த ஒரு ட்ரீம, நம்மளை குறித்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும், நிஜமாக்கணும். யோசிப்பே, எகிப்துக்கு, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்குப்பா. இது என்னுடைய கனவு போய் ஆசைப்பா. இது யாரு திட்டம்? யோசிப்புக்கான தேவனுடைய ஆசை. யோசிப்பு ஆசைப்படல. யோசிப்பு ஆசைப்பட்டானா? அவன் பாட்டுக்கு அப்பா கிட்ட சுத்திட்டு இருக்கிறான். ஆனா யார் ஆசைப்பட்டாரு? தலைவர் ஆசைப்பட்டாரு. தலைவர் ஆசைக்கு யார் பலி ஆகணும்? பலியாகி தான் திரணும். தலைவர் ஆசைக்கு மோசே பலியாயிட்டான். தலைவர் ஆசைக்கு யோனா பலியாயிட்டான். ஆய்த்தா ஆகணும்னு சொல்ல வரேன், ஆய்த்தா ஆகணும். அப்ப யோசேப்பு குறித்து தேவன் இப்படி ஒரு ஆசை வச்சிருக்கிறார் மனசுல. ஆனா யோசேப்புக்கு தெரியல. அந்த யோசேப்பை குறித்து தான் கண்ட ஆசைய யோசேப்பு வாழ்க்கையில நிறைவேற்றணும், நிஜமாக்குன்னு வரும்போது யோசேப்ப அழைக்கிறாரு பாருங்க. எப்படி அழைச்சாரு? சொப்பனம்.
2 தடவை சொப்பனம் காமிக்கிறார். இதான் காலிங். அழைப்புனா நோக்கம்னா என்ன, அழைப்புனா என்னங்கிறத புரிஞ்சுக்குங்க. நோக்கங்கிறது என்ன குறித்து தேவனுக்கு ஒரு ஆசை, தேவனுக்கு ஒரு வில், ஒரு முடிவு, அதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நிஜமாக்க அவர் முன் வரும்போது அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்மள அவர் அழைக்கிறார். இது பேர் தான் என்னது? அழைப்பு. நோக்கம் வேற, அழைப்பு வேற. நோக்கங்கிறது என்னை குறித்து தேவன்கிட்ட இருக்கிற ஒரு முடிவு. அழைப்புங்கிறது அந்த அவர் எடுத்த முடிவை நிஜமாக்க இப்ப என்னை கூப்பிடுறாரு, வாடா வா, உன்னை என்ன எகிப்துல பார்வோன் காட்ட மாத்தணும், வாடா, இப்ப கூப்பிடுறாரு. புரியுதுங்களா? ஆசைப்படுறது நோக்கம், அந்த ஆசையை நிறைவேற்ற அவனை கூப்பிடுறது அழைப்பு. நோக்கம் வேற, அழைப்பு வேற. ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப தேவன் நம்மளை என்ன செய்யறாரு? அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? உங்களுக்கு ஒரு காலிங் இருக்கு பிரதர்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு காலிங் இருக்கு பிரதர் என்ன அர்த்தம்? அழைப்பு இருக்கு பிரதர் அப்படின்னு அர்த்தம். உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு பிரதர், அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற உங்களை அழைப்பாரு பிரதர். உங்களை கண்டிப்பா ஒரு நாள் சந்திப்பாரு பிரதர். கண்டிப்பா சந்திப்பாரு. என்னைய சந்திச்சாரு, கண்டிப்பா சந்திப்பாரு. நீங்க தூங்கினாலும் சந்திப்பாரு. வந்து நீங்க செத்தாலும் உயிர்த்தலை வச்சு வாடா அப்படின்பாரு. உங்களை சந்திப்பாரு பிரதர் வந்து. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த கனவு ஒண்ணு வச்சிருக்கிறாரு, ஆசை வச்சிருக்கிற மனுஷன். அப்படி ஒரு ஆசை. அந்த ஆசைய அந்த காலம் வரும்போது நிறைவேற்றுறதுக்கு உங்களை இப்ப கூப்பிடுவாரு. அதுக்கு பேர் தான் காலிங். காலிங். நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கு? நோக்கம் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? அப்ப எல்லாருக்குமே நோக்கம் இருக்குன்னா எல்லாருக்குமே என்ன இருக்கு? ஒரு அழைப்பு இருக்கு. எதுக்கு அழைக்கிறாரு? என்னை பற்றி அவருக்கு உண்டாயிருந்த ஆசைய இப்ப நிஜமாக்கணுமா? அதுக்கு யார் வரணும்? நான் உடன்படணும் இல்ல, அதை கூப்பிட்டு வர்றாரு. வாடா, உன்னைய வச்சு எவ்வளவு செய்யணும் ஆசைப்பட்டிருக்கேன், வாடான்னு கூப்பிடுறாரு. அப்படி வாடான்னு கூப்பிடுறதா அழைப்பு. இப்ப என்ன ஊழியத்துக்கு அழைச்சு, இப்ப ஊழியம் செய்யணுங்கிறத நோக்கம் அவர் வச்சிருந்திருக்கிறாரு, எனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ணாரு? இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நிஜமாக்க என்னைய, இது பேர் தான் அழைப்பு. நோக்கத்தை நிறைவேற்றும்படி நம்மளை கூப்பிடுறது அழைப்பு. நோக்கம் அவர்கிட்ட இருக்கிறது, என்னை குறித்த ஒரு முடிவு, ஒரு ஆசை. ஆமென் சொல்லுங்க.